describing a person's character and behavior. ஹிந்தியில் ஒருத்தவங்களோட கேரக்டர் இல்லாட்டி பிஹேவியர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுக்கு கண்டிப்பாக நிறைய வேர்ட்ஸ் தேவை. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சொல்லுவோம்ல இங்கிலீஷில், ஹீ இஸ் கைண்ட், ஹீ இஸ் ஆனஸ்ட், ஹீ இஸ் லேசி, ஹீ இஸ் ஹெல்ப்ஃபுல், ஹீ இஸ் ரூட், அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லிக்கலாம்னா டீச் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ பாசிட்டிவான இல்லாட்டி குட் குவாலிட்டிஸ்க்கு நம்ம என்ன ஹிந்தியில் சொல்லுவோம்னா அச்சே குன் சொல்லுவோம். அச்சே குன், சரிங்களா? குன், கன் இல்லை, குன். ஓகே, அதாவது அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லாட்டி வாட் இஸ் தட், ஹி பிஹேவ்ஸ் வெல். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம அச்சா இன்சான்னு சொல்லணும், சரிங்களா? அச்சா இன்சான். இன்சான் என்ன? பர்சன் இல்லாட்டி ஹியூமன் பீயிங், சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். वो ईमानदार है. ईमानदारना என்ன தெரியுமா? ஆனஸ்டானவன். ஓகே, मेरा दोस्त बहुत दयालु है. दयालुனா என்ன? ரொம்ப கைண்டானவன். ஓகே, தோஸ்த்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட். பகுத்னா ரொம்ப, தயாலு ஹே. ஓகே, மேரா அதனால ஹே. ஓகே, நெக்ஸ்ட், மேரி மா. அம்மா பற்றி சொன்னனால மேரி சொல்லணும். மேரி மா சமஜ்தார் और प्यारी है. மை மதர் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லவ்விங். என் அம்மா ரொம்ப எல்லாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் லவ்விங்காகவும் இருப்பாங்க, கேரிங்காகவும் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ மேரி மா समझदार और प्यारी है. नेक्स्ट, वो मेहनती लड़का है. ही इज़ अ हार्ड वर्किंग बॉय. मेहनती ना என்ன தெரியுமா? மெஹனத்னா ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ वो मेहनती लड़का है. புரிஞ்சுதா? வேர்ட்ஸ் பாருங்கள், ஒரு வாட்டி கூட நான் சொல்லி கொடுக்குறேன். தயாலு நான் கைண்ட், ஈமான்தார் இஸ் ஆனஸ்ட், மெஹனதி இஸ் ஹார்ட் ஒர்க்கிங். இப்போ பாருங்கள், வினம்ர நான் பொலைட்டானவன், சமஜ்தார்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இங்கே ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சஹாயக்குனா ஹெல்ப்ஃபுல், சரிங்களா? ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு சஹாயக்கு சொல்லுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேரா டீச்சர் பகுத் வினம்ர और समझदार है. ரொம்ப பொலைட்டானவங்களும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனவங்களும் தான் என்னோட டீச்சர். புரிஞ்சதா? இப்போ நெகட்டிவான சென்டென்ஸுக்கு, நெகட்டிவ் குவாலிட்டிஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லை, நெகட்டிவ் குவாலிட்டிஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அவகுன் சொல்லுவோம், சரிங்களா? அவகுன். காட். वो थोड़ा आलसी है. அதாவது கொஞ்சம் லேசியானவன். இந்த வேர்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஆல்சி. मुझे लगता है वो ज़िद्दी है. ज़ித்தின்னா என்ன தெரியுமா? ரொம்ப ஸ்டப்பர்ன் ஆனவன். ஓகே, நினச்சது தான் நடக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ज़ித்தின்னு சொல்லுவோம். ஓகே, वो कभी कभी, कभी कभी ना என்ன? அடிக்கடி. ஓகே, गुस्सा होता है. गुस्साना என்ன? angry. ओके, angry. वो कभी कभी गुस्सा होता है. he gets angry sometimes. next, சொல்லி கொடுத்துருந்தேன். ஆல்சினா லேசி, ஜித்தினா ஸ்டப்பர்ன், அசபியனா ரூட். ஓகே, நக்ரேவாலானா ரொம்ப ஷோ பண்ணுவாங்கல்ல, ஷோ ஆஃப் பண்ணுறவங்களுக்கு ஷோய் ஆஃப் அ ஜி. ஸோ நக்ரேவாலா. காட் இட்? எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது ரைட் இட் சம்வேர். நெக்ஸ்ட்டு, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுற ஆளுங்க இருப்பாங்க. அது அவங்களுக்கு குட் குவாலிட்டிஸ் இருக்கும், பேட் குவாலிட்டிஸ் இருக்கும். பட் இந்த ஹிந்தி லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த டூ வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேக்கின், பட், ஃபிர்பி ஆனாலும், அதுதான் ஃபிர்பியோட மீனிங். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு வேணும்ல, இந்த ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணுங்கள். वो कभी कभी गुस्सा होता है. அடிக்கடி கோவப்படுவான். லேக்கின் ஆனாலும், தில் சே அச்சா ஹே. அவனோட ஹார்ட் ரொம்ப நல்லது, பியூரானது, அதுதான் மீனிங், சரிங்களா? ஹி கெட்ஸ் ஆங்க்ரி சம்டைம்ஸ் பட் ஹீ இஸ் குட் அட் ஹார்ட். நெக்ஸ்ட், மே தோடி ஜித்தி ஹூ. நான் கொஞ்சம் ஸ்டப்பர்ன் ஆனவன். पर मैं ईमानदार भी हूँ. ஆனாலும் நான் ஆனஸ்டானவன், சரிங்களா? ஐ ஆம் அ லிட்டில் ஸ்டப்பர்ன் பட் ஆல்சோ ஆனஸ்ட். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், वो मेहनती है. शी इज़ हार्ड वर्किंग. ओके, लेकिन बहुत बोलती है. ஆனால் பார்த்தீங்களா, लेकिन பட், ஆனால் ரொம்ப பேசுவா. தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். वो मेहनती है लेकिन बहुत बोलती है. बोलती ना பேசிட்டே இருப்பான். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ட் யூஸ் பண்ணுங்கள், ஃபிர்பினையும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம எக்ஸ்ப்ரெஸிங் ஃபீலிங் அபவுட் சம்ஒன், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், சரிங்களா? அதாவது மற்றவங்களோட கேரக்டர் பற்றி நம்ம சொல்லுவோம்ல. பாருங்கள், முஜே உஸ்கா ஸ்வபா பசந்த் ஹை. எனக்கு அவனோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுதான் அதோட மீனிங். முஜே உஸ், முஜேனா எனக்கு, அவனோட ஸ்வபா
பசந்துனா பிடிக்கும் சொல்லியிருந்தேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வீக்லேயே நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இதோட மீனிங். ஸோ பசந்த் है. नेक्स्ट मैं अपनी माँ पर गर्व करता हूँ. आई एम प्राउड ऑफ माई मदर. माँ உங்களுக்கு தெரியும், அப்னினா என்னோட, மா பர் அம்மா மேலே ப்ரௌடாக இருக்கேன். ஸோ கர்வ்னா ப்ரௌடு, சரிங்களா? सो मैं अपनी माँ पर गर्व करता हूँ. ओके. नेक्स्ट है, वो मेरे लिए प्रेरणा है. ही இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு மீ. அவனை பார்த்து ரொம்ப பாசிட்டிவாகவும், நான் அவனை ஃபாலோ பண்ணுறேன், இன்ஸ்பயர் பண்ணுறேன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் वो मेरे लिए प्रेरणा है. he motivates me, he inspires me. Okay, that is the meaning of it. वो सबका दिल जीत लेता है. he wins everyone's heart. எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவோம்? वो सबका दिल जीत लेता है. he wins everyone's heart. இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டி பாருங்கள். ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம், அதை வச்சு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவான குவாலிட்டிஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் லேர்ன் பண்ணோம், followed by negative and followed by both, சரிங்களா? So I think this class was helpful for you. Thank you.